முன்னாடி தூக்குனா பொச்சு தெரியுது, பின்னாடி தூக்குனா பட்டெக்ஸ் தெரியுது. நேத்து கடைக்கு போனேன். ஒரு பொண்ணு வந்து சுடிதார் டாப்ஸ், லெக்கின்ஸ் போட்டிருக்காங்க. காத்து அடிக்குது, பயங்கர காத்து. முன்னாடியும் தூக்குது, பின்னாடியும் டாப்ஸ் தூக்குது. இடுப்பு வரைக்கும் தூக்குது டாப்ஸ். ஓப்பன் வந்து இடுப்பு வரைக்கும் தொட வரைக்கும் தான் இருக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆணோட உடம்பு இப்படிதான், பெண்ணோட உடம்பு இப்படிதான் அந்த காலத்திலேயே இருந்து பதிவுபடுத்திட்டாங்க. மாத்த முடியாது. நம்ம கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கலாம். நீங்க மாடர்ன் ட்ரெஸ் கூட போடுங்க, வல்கரா இருக்க கூடாது. சரிங்களா? ஒரு சுடிதார் டாப்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் இப்பெல்லாம் இடுப்புல வந்துட்டுனா கொஞ்சம் போனா இங்க வந்துரும் ஓப்பன். இது வரைக்கும் துணி தாராளமா தூக்கிக்கும். இடுப்பு வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? நீங்க லெகின்ஸ் நான் போடுவேன். என்னோட டாப்ஸ் எல்லாமே நான் தான் டெய்லர். என்னோட டாப்ஸ் எல்லாமே நான் நல்லா கீழே வச்சு தான் தைக்குவேன். சரிங்களா? இடுப்புல ஓப்பன் வைக்க மாட்டேன். துடைக்கிட்டேனா எங்களால அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுன்னா இன்னொரு கோரிக்கை, ஸ்கின் கலர்ல போடாதீங்க. அந்த பொண்ணு வந்து இப்ப இருக்காங்க ஸ்கின் கலர் டாப்ஸ். அப்ப அதை தூக்கும் பொழுது போட்டிருக்காங்களா இல்லையா நான் உத்து பாக்குறேன். என் கழுத்து இப்படி போகுது, போட்டிருக்காங்களா இல்லையா என்ன கிட்ட பார்த்தா நம்ம கொஞ்சம் சரியா இருந்துப்போமே. நம்மளதான் சொல்றாங்க பாரத மாதா கூட, கங்கை நீர் கூட, கடல் கூட, பொறுமைனாலே பெண் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கூட நம்மள வந்து பெருமைப்படுத்தி ஒப்பிட்டு சொல்லும்போது நம்ம ஏன் அதை கேவலப்படுத்திக்கணும்? மாடர்ன் உலகத்துக்கு வந்துட்டீங்க, கொஞ்சம் வல்கர்